கைஸ், நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேவரட் கப்பலோடைய நியூ சைனீஸ் ட்ராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த கப்பல் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற ட்ராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பா. அங்க ஹீரோவை தான் மீட் பண்ணி அவங்களையே மேரேஜும் பண்ணிட்டு வந்திருப்பா. மேரேஜ்க்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரிய வருது, இவ மீட் பண்ண வந்த பர்சன் வந்துட்டு இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பா ஹீரோவை மேரேஜ் பண்ணிருப்பா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸ்ல தான் வந்துட்டு ஒரு கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி பணக்கார ஹீரோக்கும் ஏழை ஹீரோயினுக்கும் எப்படி லவ் வர போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்ட் உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. ஹே, நான் உன்னை பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சேன்ல, நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியா இல்லையா? நான் அரேஞ்ச் பண்ண பர்சன் வந்துட்டு உனக்காக 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டோட செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் சொல்றா, என்னடி சொல்லிட்டு இருக்க? நீ சொன்ன பர்சனை தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பதட்டமா கேட்டுட்டு இருக்கா. இவ சொல்றா, என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்க? நான் அனுப்பின ஆளு இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யார மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நான் அனுப்பின ஆளு உனக்காக இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம மேரேஜ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேக்குறா, என்னடி உங்க அம்மா வந்துட்டு உன்னை டெய்லி பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக்கே குறையல. இவ யாரு, நம்மள எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுல தான் டிராப் பண்றா. ஹீரோயின் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ், நீங்க எங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. இவளுக்கெல்லாம் பதட்டமா இருக்கு. அச்சோ, யாரு என்னன்னு தெரியாதவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட பேய வந்துட்டு ஹீரோவை பிக்கப் பண்ண வந்திருப்பான் போல. அவன் கேக்குறான், பாஸ் நீங்க சைனால இருந்து இன்னைக்கு தானே வந்தீங்க, நீங்க வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவன் வந்துட்டு சென் ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த சென் ஃபேமிலி தான் அந்த சைனாலே பெரிய பணக்காரங்க. ஹீரோ வந்துட்டு பேய் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ பாட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு, நான் மிஸ்ஸஸ் சென் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் பேயே செமையா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி யாரையுமே டேட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப ஹீரோ எப்படி சொன்னதும், என்னடா கல்லுக்குள்ள ஈரமா, இவரு யார் மேல லவ்ல விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கா. ஐயோ, முத நாளே லேட்டா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும்போது அங்க லிஃப்ட் ஓபன் ஆகுது. ஹீரோயின் வேகமா அங்க போயிட்டு, ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க லிஃப்ட்ல ஏறலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி சொல்றாங்க, எம்மா நீங்க வா, அது இந்த கம்பெனியோட சிஇஓ மட்டும் யூஸ் பண்ற லிஃப்ட், நம்ம எல்லாம் அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது ஹீரோயின்மே வந்துட்டு அங்க கூடயே வந்து நின்னுக்கிறா. பெண் பார்த்து இந்த கம்பெனியோட சிஇஓ உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டு யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஹீரோ தான் மாசம் நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தது இவ சமய ஷாக் ஆயிடுறா. வந்தவன் ஹீரோயினோட கை பிடிச்சிட்டு நேரா எடுத்துட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா, நீங்க தான் இந்த ஷென் குரூப்போட சிஇஓவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, ஆமா நான் தான் இந்த ஷென் குரூப்போட சிஇஓ, நீ என்ன விஷயமா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்ற, நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் என்ன ஜாபுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே சட்டுல ஃபைல ஒளிச்சு வச்சுக்கிறா. ஹீரோ கிட்ட எல்லாம் நல்ல ஜாபுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி போறத பார்த்துட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருமே வந்துட்டு, இந்த குட்டி பொண்ணுக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ஒருவேளை ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆயிட்டா போல. ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற கிளீனிங் வேலைக்கு தான் வந்திருக்காங்க. அதனாலதான் ஹீரோ கேட்டப்போ சொல்லியிருக்க மாட்டா போல. அவளை வேலைக்கு எடுத்தது ஹீரோயினோட கசின் தான். இவ பேரு ஜியாங். ஹீரோயின் இந்த கிளீனிங் லேடி ட்ரெஸ் போட்டிருக்கத பார்த்தோன்னா அவ உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. இந்த ட்ரெஸ் உனக்காகவே தைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே பார்த்து பார்த்து பல்லு கீழே விழுந்துற போது, நீ கெக்க புக்குன்னு சிரிச்சு முடிச்சிட்டியா, நான் என்னோட வேலையை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவ சொல்றா, இங்க பாரு, நீயும் நானும் ரிலேட்டிவா இருக்கலாம், ஆனா உன் வேலைக்கும் என் வேலைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு இந்த சென் குரூப் சிஇஓட செக்ரட்டரி, ஆனா நீங்க சாதாரணமா ஒர்க் பண்ற ஒரு கிளீனிங் லேடி. எனக்கு மரியாதை கொடுத்து பேசு. உனக்கு இந்த வேலை போட்டு கொடுத்ததுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. நான் உன்னோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் பீத்திட்டு இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நான் தான் பாஸை கரெக்ட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறேன். கூடிய சீக்கிரத்துல இந்த சென் குரூப் என்னோடதாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஒரு பைத்தியக்காரி இப்படிதான் லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கிறதால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை ஒரு ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வந்துட்டு, இந்த ஃப்ளோரை மா போட்டு கிளீன் பண்ணு, இதுல ஒரு கரம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, இங்க எல்லாருமே இந்த பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப எப்படி கிளீன் பண்ண முடியும், இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜியாங் சொல்றா, அவங்க எப்பயுமே பிஸியா தான் இருப்பாங்க, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இல்லாதப்போ இங்க கிளீன் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி மாதிரி கிடையாது,
கிடையாது இந்த கம்பெனி, இங்க நீ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒர்க் பண்ண சொல்றா. அங்க வேலை பாக்குறவங்களே வந்துட்டு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலையா கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டீ காஃபி எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, இந்த வேலை அவ நிறைய பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுமே அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பயுமே அடங்காம நிறைய நிறைய வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இதுல 10 காப்பி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுமே என்ன 10 காப்பி போடுறதா, இது ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்ல அவ சொல்றா, நீங்க ஒர்க்குக்கு தானே வந்திருக்க, ஓவரா பேசாம சொன்ன வேலையை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இன்னொருத்தி பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சுகர் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தி காஃபி கேட்டிருப்பா. அதுதான் கொண்டு வந்து குடுக்கலான்னு வரப்போ அப்போ ஹீரோமே வந்துட்டு இருப்பான். இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோ வரத நோட் பண்ணிட்டு ஹீரோயினை ஹீரோ மேல தள்ளிவிட ஹீரோயின் அப்படியே காஃபியை வந்துட்டு ஹீரோ மேல கொட்டுற மாதிரி போறா. அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க, ஹீரோ மேல காஃபியை கொட்டிடுவாளான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேல காஃபியை கொட்டாம அவ வந்துட்டு அவ மேலேயே கொட்டிக்கிறா. இத பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க ஜியாங்குமே, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எதுக்கு இப்போ உன் மேலே நீ இப்படி காஃபி கொட்டிட்டு இருக்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்த கம்பெனியோட பாஸ் மேலேயே கொட்டி இருக்கும், உன்னை இந்த வேலையில இருந்து ஃபயர் பண்றேன், போனா போட்டுன்னு வேலையை கொடுத்தா நீ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ தானே என்ன தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியாங் உடனே கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, இவ என்னோட கசின் தான், அவ பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அவ இந்த கம்பெனில வேலை பார்க்க அவளுக்கு தகுதி இல்ல, பேசாம அவளை ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போட்டு விட்டுறான். இதை பார்த்தோன்னு ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி எல்லாருமே வாயை பொளந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னை எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட, உங்களோட கோட்டை நான் நாளைக்கே வாஷ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு, நம்ம என்னத்த கேட்கிறோம், இவ என்னத்த சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட நிறைய வேலை கொடுத்திருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த எம்ப்ளாயி எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ரூம்ல கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே உன்னை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, அதானங்க என்னோட வேலை, நான் இங்க கிளீனரா தானே வந்திருக்கேன், அப்போ அவங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்துட்டு அவனோட பே கிட்ட, ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் கிளீனர், வேற எங்கேயும் கிளீன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பே உடனே, சரி பாஸ், நீங்க சொன்ன மாதிரி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு, நீங்க என்ன லைக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோமே, அது உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுமே, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, நான் பார்க்க அழகா இருக்கேன், அதனாலதான் நீங்க என்ன மீட் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல லவ்ல விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நம்ம ஒன்னும் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதில்ல, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோட ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளுக்கு ஹீரோவை எப்ப மீட் பண்ணுங்கிற ஞாபகமே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாட்டி கேக்குறாங்க, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோடா, நான் உனக்காக பொண்ணு பாத்துட்டு இருக்கேன், நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், பாட்டி நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாத்துட்டேன் பாட்டி, அவளுக்கு என்ன பிடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உங்களை மீட் பண்ண கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டியுமே, சரிடா நீ என்னமோ சொல்ற, என்னோட பர்த்டே வரதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது சம்மதிக்க வச்சு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே, சரி பாட்டி, இதுக்கப்புறம் எனக்கு நீங்க பொண்ணு பாக்குற வேலையே வச்சுக்காதீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேக் நிறைய கேரட் வாங்கிட்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அந்த வீட்டை பார்த்ததும் இவ செமையா ஷாக் ஆயிடுறா. இந்த பாட்டி இவ்வளவு பெரிய வீட்லயே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க ஷாப்புக்கு போயிருப்பா. அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு அங்க இருக்க சேல்ஸ் லேடி கிட்ட, ஸ்பெஷல் கேரட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே வரலன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹீரோயின் நோட் பண்ணிருப்பா. அந்த பாட்டி வெளில வந்ததுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக கூப்பன் கார்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினே, ஐயோ பாவம், இந்த பாட்டி வந்துட்டு வெஜிடபிள் வாங்க கூட காசு இல்லாம கூப்பன் கார்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட பேசுறா. பாட்டி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு பாட்டியுமே செம்மையா குஷியாயிடுறாங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் இதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த பாட்டினா இவ்வளவு பெரிய பணக்காரங்களா, நம்ம தான் இந்த பாட்டியை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஏதோ பிசினஸ் விஷயமா பேச வந்திருப்பான் போல. ஹீரோயின் கையில இப்படி வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இருக்கத பார்த்தோன்னே அவன் ஓட்ட ஆரம்பிக்கிறான், என்ன இப்ப வீடு வீடா போய் காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுமே ஓர பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இது எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிற வீடு தெரியுமா, இது சென் ஃபேமிலியோட வீடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்ற,
நான் இங்க என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். இதை கேட்டதும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓட்ட ஆரம்பிக்கிறான். என்ன இந்த வீட்ல வேலை பார்க்குற செக்யூரிட்டி கார்டா இல்லாட்டி இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரிகளா, யார் உன்னோட ஃப்ரெண்டு, யாரை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு கார்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு மேடம் மீட் பண்ண வந்திருக்கேன், பிசினஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த செக்யூரிட்டி சொல்றான், இல்ல இன்னைக்கு மேடம் வந்துட்டு யாரையும் மீட் பண்றதா இல்ல, நீங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுமே, என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க மேடம் பாக்குறதுக்கு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், நாங்க கண்டிப்பா பாத்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி சொல்றாங்க, வம்பு பண்ணாம போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, பாத்தியா எங்களே வெளில பிடிச்சு தள்ள சொல்றாங்க, நீ மட்டும் எப்படி உள்ள போவ, நீயும் இங்க இருந்து நடைய கட்டு அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, மேடம் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் உள்ள போக சொல்றாங்க. இதை பார்த்ததும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் செமையா ஷாக் ஆயிடுறா. யோ என்னையா சொல்லிட்டு இருக்க, நாங்க இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம், அதை விட்டுட்டு இந்த சீப்பான கேரட் எடுத்துட்டு வந்திருக்கல உள்ள விடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்றாங்க, மேடம் இன்னைக்கு கேரட்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் உள்ள அனுப்புறாங்க. ஹீரோயின் போறப்போ அவங்க ரெண்டுகிட்டே பழிச்சு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு, இவ்வளவு பெரிய வில்லாலியா பாட்டி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியுமே ஆமாமா, ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறா, பாட்டி நீங்க தான் இவ்வளவு ரிச்சா இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த கூப்பன் கார்டு தேய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி சொல்றாங்க, எல்லாம் என்னோட வருங்கால பேத்திக்காக தான், அவளுக்கு டவுரி கொடுக்க நான் நிறைய மணி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே நிறைய மணியா பாட்டி, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி 100 மில்லியன் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இவ செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு பாட்டி கிட்ட கேரட் கொடுக்குறா. பாட்டி உடனே, எனக்கு நீ கேரட் கொடுத்தல, உனக்கு நான் நிறைய கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாட்டி ஹீரோனுக்கு நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாமே காஸ்ட்லியான ஷூ, ட்ரெஸ், ஹேண்ட்பேக் அதெல்லாம் இருக்கு. பாட்டி வந்துட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு, இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ல இருக்க பில்ல பாக்குறா. எல்லாமே வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் வந்துட்டு, பாட்டி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உடனே அங்க இருக்கிற பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து கையில போட்டு காட்டுறாங்க. இதுல எல்லாமே எடுத்துக்கோ, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்னொன்னு அவ்வளவு மில்லியன் இருக்கு. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சிடறா. பாட்டி எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, சரிமா அப்போ உனக்கே இதுல எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ரிங்க பாக்குறா. அது சில்வர் கலர்ல இருந்தோன்னே, சரி அப்ப அது கண்டிப்பா சில்வர் ரிங்கா தான் இருக்கும், சில்வர் எல்லாத்தையும் விட ரேட் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க போய் எடுக்க போறா. பாட்டி கிட்ட, பாட்டி எனக்கு இந்த ரிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க காட்டுறா. அதுக்கு பாட்டியுமே, சரிமா உனக்கு இந்த ரிங்க பிடிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே, பாட்டி இந்த ரிங் எனக்கு கரெக்டா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு தான் ஹீரோயினை இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினுமே சரி பாட்டி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு, மேடம் இங்க சென் ஃபேமிலியோட மருமகளுக்கு போருக்கு வச்சிருந்த ரிங் வந்து காணும், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிங் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபியூச்சர் ஒய்ஃப்காக பாட்டி வச்சிருந்த ரிங் போல. பாட்டி வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அதனால ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்ல ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி கிட்ட எல்லாம் இவதான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறதாவும் அந்த சென் ஃபேமிலியோட ரிங்க இவளுக்கு கொடுத்ததாவும் சொல்லிட்டு ஒரு ஃபேக் ரிங்க காமிச்சு சீன் போட்டுட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற எம்ப்ளாயும் நம்பிட்டு இவளுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஃபியூச்சர் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வர அங்க இருக்கிற இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஜியாங் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆக போறா, ஹீரோ ஏதோ உனக்கு போனா போகட்டும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கோட் கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு ஓவரா ஆடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஹீரோயினை போக விடாம இந்த ஜியாங் வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே, நேத்து நாங்க ஒரு பிசினஸ் மீட்டிங் போனப்போ ஹீரோவோட பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணேன், அவங்களுக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹீரோ நேத்து ஃபுல்லா ஏன் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, நேத்து எந்த பிசினஸ் மீட்டிங் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் உடனே, உனக்கு எல்லாம் தெரியுமா, ஜியாங் சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கா. அவ ஹீரோயினை வெறுப்பேத்ததான் நடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நேத்து ஃபுல்லா நைட்டு ஹீரோ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் ஃப்ரெண்ட் சொல்றா, அதெல்லாம் எதுக்கு இவ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இவ உன்னை பார்த்து ஜெலஸ் ஆவா, நீ வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ண அடுத்த நிமிஷமே இவளை ஃபயர் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி என்ன ஃபயர் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓட்டிட்டு இருக்கா. ஜியாங்கோட ஃப்ரெண்ட் உடனே கோமாய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா, ஜியாங்க தான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, இங்க பாரு சென் ஃபேமிலியோட ரிங்க ஜியாங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க காட்டுறா. அந்த ரிங்க பார்த்ததும்
அப்ப நீங்க தான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் சிஓஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சீன் போட ஆரம்பிக்கிறா. பாத்தியா இந்த ரிங்க எனக்கு ஹீரோட ஃபேமிலில இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அந்த ரிங்க பார்த்தோன்னே இந்த ரிங் தான் நம்ம பாட்டி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அவகிட்ட இருக்க ரிங்க எடுத்து காமிக்கிறா. என்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற எம்ப்ளாய் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது சின் ஃபேமிலியோட ரிங் ஆச்சே, இது ஒண்ணுதான் இருக்கும், இப்போ யார்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் தான் திட்டுறா. எனக்கு தெரியும் நீ தான் ஃபேக் வச்சிருப்ப, உனக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் எந்த கனெக்டுமே இருக்காது. ஆனா ஜியாங்கோட அப்பாக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும், அதனால ஜியாங் கிட்ட இருக்கதா ஒரிஜினல் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்கவே மனசுக்குள்ள நம்ம வச்சிருக்கிறது ஃபேக் ரிங்கோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளோட ரிங்க வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த பைத்தியம் செக் பண்ணிட்டு சொல்லுது, இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் ரிங், நீ தான் ஃபேக் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட பாட்டி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. சும்மா ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க போல. இங்க ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, என்ன இமிடேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான ரிங்க வாங்கி போட்டுட்டு வந்திருக்கியா, இது எனக்கு சேர்மனோட பாட்டி அவங்க கையால கொடுத்த ரிங், அவங்க என்னதான் மேனேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஓவரா பண்ணாத, எனக்கு இந்த ரிங்க ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க, அவங்க என்ன சென் ஃபேமிலியோட பர்த்டே பார்ட்டிக்குமே இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டதும் அவ செமையா கடுப்பாயிரா. என்ன வளரிட்டு இருக்க, யாருமே உன்ன அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க, நீ சாதாரண கிளீன் பண்ற லேடி தானே, இங்கே கடை, நீ எல்லாம் அந்த பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே நான் ஏன் அந்த பார்ட்டிக்கு போக கூடாது, நான் கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜியாங் வந்துட்டு அவளோட ரிங்க காட்ட ஆரம்பிக்கிறா. இந்த ரிங்கோட பவர் என்னன்னு தெரியுமா, இது எவ்வளவு மில்லியன் கணக்குல வர்த் உள்ள ரிங் தெரியுமா, இந்த ரிங்க ஹீரோட பாட்டி எனக்கு கொடுத்திருக்காங்க, நான் தான் அந்த ஃபேமிலியோட மருமகளா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த ரிங்கோட விலையை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோயின் இது சில்வர் நினைச்சிட்டு தானே எடுத்துட்டு வந்திருப்பா, இப்பதான் இது மில்லியன் கணக்குல ரேட் போகுங்கிற விஷயமே அவளுக்கு தெரியுது. அவ இந்த ரிங்க பாட்டி கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுன்னு நினைக்கிறா. ஹீரோயின்மே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவளை போக விடாம இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் ஸ்டாப் பண்றா. என்ன நீ வச்சிருக்க ஃபேக் ரிங்னு தெரிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இங்க இருந்து ஓடுறியா, இங்க நின்னு நாங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததும் இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் சொல்றா, பாஸ் இந்த பொண்ணு பாருங்க ஆபீஸ் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்கா, நேத்து நீங்க பிசினஸ் மீட்டிங் போலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான், ஆமா நேத்து நான் பிசினஸ் மீட்டிங் போலதான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னு ஜியாங்கோட ஃப்ரெண்ட் செமையா ஷாக் ஆயிட்டு ஜியாங் கிட்ட, நேத்து நீ வந்துட்டு அவங்க கூட பிசினஸ் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னல, அதை பத்தி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், யாரை என்ன சொல்லணும், நான் சொல்றேன் நேத்து நைட்டு நான் ஹீரோயின் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் சொல்றா, நான் தான் சொன்னேன்ல ஹீரோ எந்த பார்ட்டிக்கும் போலன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க தான் நம்பல, இப்ப நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஜியாங் கிட்ட, உண்மையை சொல்லு நேத்து ஹீரோ உன் கூட தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ சொல்ற, நான் இப்ப சொன்ன ஹீரோ என் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில இழுத்து விடுறதுல இருந்து நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஃபயர் பண்ண சொல்லிடுறான். இந்த ஃப்ரெண்ட் உடனே, ஐயோ சார் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த ஹீரோயின் நல்ல பொண்ணே கிடையாது, அவ வந்துட்டு ஃபேக்கா உங்க ஃபேமிலி ரிங்க போட்டுட்டு வந்துட்டு இவதான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு இந்த ஆபீஸ்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா, இவ சரியான ஃப்ராடு, நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் ஃபயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கும்போது இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜியாங்கோட கையை காட்டுறா. பாஸ் உங்க பாட்டி வந்துட்டு ஜியாங்க்கு தான் ரிங் கொடுத்திருக்காங்க, அப்போ சின் ஃபேமிலியோட மருமக ஜியாங் தானே, இவ இதுக்கு ஃபேக்கா ரிங்க வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா, அப்போ இவ போய் சொல்றவ தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு கேக்குறா, என்னோட பாட்டி அந்த ரிங் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கிட்ட கேட்க, ஜியாங்குமே ஆமா உங்க பாட்டி தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இவ மனசுல என்ன நினைக்கிறேன்னா, ஹீரோவோட பாட்டி வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயும் வர மாட்டாங்க, அவங்க அவங்களோட ஓல்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஹீரோவை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அந்த ரிங்க பத்தி கேட்க, ஹீரோ சொல்றா, ஆமா என்னோட பாட்டி வந்துட்டு அந்த ரிங்க அவங்களுடைய பேத்திக்கு கொடுக்கறதா வச்சிருந்தாங்க, ஒருவேளை என்னோட பாட்டி தான் அந்த ரிங்க இவளுக்கு கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இது ஃபேக்கான ரிங், இவகிட்ட இருக்கிறது ஒரிஜினலே கிடையாது, உண்மையான ரிங் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ரிங்க காட்டுறா. அதுக்கு ஜியாங் சொல்றா, இவகிட்ட ஒரிஜினல் ரிங் இருக்க சான்ஸே கிடையாது, இவ எப்படி உங்க பாட்டியை மீட் பண்ணிருப்பா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோக்கு யார் நம்புறதுன்னே தெரியல. இப்போ அங்க பாட்டியே வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு அவகிட்ட இந்த ரிங் உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஜியாங் வந்துட்டு முன்ன பின்ன பாட்டிய பார்த்தது இல்ல போல, அவ உடனே பாட்டி கிட்ட, என்கிட்ட கொஸ்டின் கேக்குறே நீ யாரு, உன்கிட்ட எதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டே மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. ஹீரோமே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா, என்னடா இவ பாட்டி கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ ஹீரோ கிட்ட சொல்றா, எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டி வந்துட்டு ஹீரோயினோட ரிலேட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்களேன் இவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுடைய பாட்டி
பாட்டியெல்லாம் வந்துட்டு ஆபீஸ்க்கு வர வைக்கிறா. இவ எவ்வளவு சீப்பா இருக்கா, நீங்க சீக்கிரமா வந்துட்டு இவளை ஃபயர் பண்ணிட்டு இந்த பாட்டியை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பாட்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். பாட்டி, நீங்க எனக்கு யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. நான் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்றேன், இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் பாட்டியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே லூஸ் பயலே, நானே உனக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ரெண்டு பேத்துக்கும் எப்ப மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, பாட்டிக்கு எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆன விஷயம் தெரியாது போல, அதை இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றதுக்குள்ள ஹீரோ சொல்லிடுறான், பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்தோன்னா இந்த ஜியாங் சமய கடுப்பாகிறா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பாட்டி தான் ஹீரோவோட பாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஆமா இவங்க தான் ஹீரோவோட பாட்டி. நீ என்ன சொன்ன, நீ கையில போட்டிருக்க ரிங் வந்துட்டு பாட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னல, ஆனா இவங்களே நீ இப்பதான் பாக்குற, இவங்க தான் வந்து ஹீரோவோட பாட்டிங்கிற விஷயமே உனக்கு தெரியல. அப்புறம் யார் உனக்கு இந்த ரிங் கொடுத்தா, ஒருவேளை நீயும் பாட்டியும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸோ, அதனாலதான் உனக்கு யார் கொடுத்தாங்க ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. இந்த ஜியாங்குமே தான் நல்லா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்க எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவகிட்ட இருக்க ரிங்க ரிட்டர்ன் பண்றா. பாட்டி, இது காஸ்ட்லியான கிஃப்ட், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, இது சென் ஃபேமிலியோட மருமகளோட ரிங்கு, இது உனக்கு வந்துருச்சு, இதை நீயே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம என்னோட பேரனையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையுமே பிடிச்சு கொடுக்குறாங்க. ஹீரோமே வந்துட்டு அந்த ரிங்க ஹீரோயினோட கையில போட்டு விட்டுறான். இது உன்னோட தான், இதுக்கப்புறம் இதை நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருது ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி இவங்க ரெண்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே வந்துட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு, நீ இப்ப என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம தான் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை சாப்பிடறதுக்காக ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. இங்கேயே நம்ம சாப்பிட போறோம், இங்க காசு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, எனக்கு பசிக்கல, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோமே எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் புலம்பிட்டே இருக்கா, அச்சோ இவ்வளவு காசு வரப்போதே, இவங்களால பே பண்ண முடியுமா, இல்ல என்ன பே பண்ண சொன்னா நான் என்ன பண்றது, என்கிட்ட காசு வேற இல்லையே, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு காசு கடன் கூட வாங்க முடியாது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. இவ இப்படி கியூட்டா புலம்பிட்டு வரத பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் மெனு கார்டு கொடுத்து உனக்கு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மெனு கார்டுல இருக்க டிஷ்ஷோட ரேட் எல்லாம் பார்த்தோன்னே, அச்சோ இது ரொம்ப ரேட்டா இருக்கே. ஹீரோயின் சொல்றா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஆர்டர் பண்ற டிஷ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அச்சோ இது எல்லாத்துக்கும் நம்ம தான் பே பண்ணுமா, இப்போ இதெல்லாம் பே பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ சொல்ற, நீ இதுக்கும் கவலைப்படாத, நானே எல்லாத்துக்கும் பே பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அங்க போயிட்டு இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு, இப்ப கொஞ்சம் இங்க வாப்பா, நானுமே ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேணுங்கிற ஃபுட் எல்லாம் சந்தோஷமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றா, இல்ல நீங்க தனியா சாப்பிடுவீங்கல்ல, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் நானும் உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறேன், நான் கொஞ்சமா தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கு. அவனுமே ஹீரோயின் பேசுறதெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, சரி நீ சாப்பிட்டுட்டு நான் போய் பில்ல பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினோட கிளாஸ்மேட் பொண்ணு வரா. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, உன்னை எப்படி இந்த காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் குள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் வந்துட்டு, நீ எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, என்கிட்ட வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் பொண்ணை வென்சல் பண்ணிடுறா. அதுக்கு அவ சொல்றா, உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ இப்படி திமிரு பிடிச்சவளா இருந்தா யாருக்குமே உன்னை பிடிக்காது, எல்லாருமே உன்னை விட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் உடனே, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, எனக்கு இருக்க நல்ல மனசுக்கு நான் சென் குரூப்போட சிஓவை மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவங்க தான் சென் குரூப்போட சிஓன்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்டை காட்டுறா. இவங்க தான் இந்த கண்ட்ரியோட ரிச்சஸ்ட் மேன் சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இவங்க ஒண்ணு சென் குரூப்போட சிஓ கிடையாது, சென் குரூப்போட சிஓ பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவங்கள பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ ஏதோ தப்பா வளரிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு அந்த கிளாஸ்மேட் பொண்ணு சொல்றா, உனக்கு பொறாம, அதனாலதான் நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் ஃப்ரெண்ட் காரணமே இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, இவனோட கிளாஸ்மேட் தான், ரொம்ப புவர் கேர்ள், இவளுக்கு பணக்கார பசங்களா பார்த்து வளைச்சு போறதா வேலையா வச்சிருக்கா, இவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஸ்கூல் படிக்கும் போது நீ தான் அப்படி இருந்த, இப்ப என்னமோ நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவ போட்டு கொடுத்துறா. அதுக்கு இந்த கிளாஸ்மேட் பொண்ணுக்கு சமய கடுப்பாயிருது. அவ சொல்றா, என்ன பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு
பேசிட்டு இருக்க, உன்னால எப்படி இந்த ஹோட்டலுக்கு வர முடிஞ்சது? இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப கூட ஏதோ பணக்காரனா பார்த்து ஒருத்தனை வளைச்சு போட்டிருப்ப. ஆனா நான் அப்படி கிடையாது. நானும் சென் குரூப்போட சிஓ மேரேஜ் பண்ணிக்க போறோம். இங்க பாரு பிக்சர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்த பிக்சரை காமிச்சிட்டு இருக்கா. உன்னோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அங்க ஹீரோ வந்துட்டு அந்த கிளாஸ்மேட்டோட பாய் ஃப்ரெண்டை எட்டி உதச்சிடுறான். அவன் கீழே பொத்துன்னு விழுந்து கிடக்க ஹீரோ மாசா ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு போனை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே போன் எடுத்து கொடுத்தோன்னு இவ செல்ஃபி எடுத்து அத வீசாட்ல போஸ்ட் பண்ணிடுறான். நாங்க 2 பேரும் கப்பல் சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு அவ்வளவு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. என்ன இவங்க தான் அவனோட ஹஸ்பண்டா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கால் பண்றா. ஹீரோயின் வந்துட்டு இவகிட்ட அப்புறம் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இந்த கிளாஸ்மேட் பொண்ணு வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கலாம், ஆனா இவங்க ஒன்னும் ரிச் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபேக் செயின் வந்துட்டு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய உதைப்ப, நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் சென்னு, இப்பவே நான் உன்னை என்ன பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். நான் தான் சென் குரூப்போட சிஓ, இவன் என்னைய மிதிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான், இவனோட கை காலெல்லாம் முறிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். இந்த கிளாஸ்மேட் பொண்ணுமே உன்னோட ஆளோட கதை இப்ப முடிய போகுது, இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்த கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்மேட் பொண்ணுதான் அறையிறாங்க. அவ உடனே ஷாக் ஆயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அரைஞ்சிருப்பீங்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் மிஸ்டர் சென்னோட ஃபியூச்சர் வைஃப் ஆக போறவ, என்னை எப்படி நீங்க அறையலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்ட் சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க ஒண்ணு சென்னை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிளாஸ்மேட் பொண்ணுமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த ஃபேக் சென்னை வந்துட்டு எல்லா கார்ட்ஸுமே பிடிச்சுக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்ட் சொல்றான் மிஸ்டர் சென் ஹீரோ தான், இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கூட ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் அவ செமையா ஷாக் ஆயிடுறா. தான் எந்த அளவுக்கு ஏமாந்துருக்கோன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நான் தான் சொன்னேன்ல அவன் ஃபேக்குன்னு, நீ நம்பினியா, உனக்கு நல்லா வேணும், அவளை நம்பி ஏமாந்துட்டியா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. இவ பேசுறதெல்லாம் ஹீரோ ரசிச்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட வீசாட்ல வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை வைக்கிறான். ஹீரோயின் தான் இவனோட ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட கிளாஸ் ரீயூனியனுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா நான் இப்போ இந்த ரீயூனியனுக்கு போனா அங்க எல்லாருமே வந்துட்டு என்ன புலி பண்ணுவாங்க, அங்க என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வந்திருப்பான், உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எனக்கெல்லாம் எந்த ஃபீலும் கிடையாது, என்னால உங்களை இன்சல்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, நான் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு சின்ன வயசுல நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை யாருமே புலி பண்ண மாட்டாங்க, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சில பசங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்க பையனை பார்த்துட்டு ஏ ஃபேட்டி இங்க வாடா நான் உன்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே திரும்பி நின்று அந்த பசங்களை சத்தம் போட ஆரம்பிக்கிறா. நான் அந்த பையனை காப்பாத்ததான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னோட லைஃப் லாங் அவனை எப்பவுமே நான் காப்பாத்துவேன், இதுக்கப்புறம் யாராவது இந்த பையனை புலி பண்ணீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அங்க வந்திருக்க பசங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான். அவ வந்துட்டு அந்த பையன் கிட்ட சரி நான் உன்னை காப்பாத்துறேன்ல அதுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனுமே காசை கொடுக்கறான். அந்த பையன் தான் ஹீரோ. இதனாலதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லியிருப்பான் இது ஒண்ணு நம்ம மீட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்லன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்க அந்த பையனுமே சென்னுன்னு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்துட்டுதான் ஹே நீங்க தான் அந்த பையனா, இதே மாதிரிதான் சின்ன வயசுல ஒரு பையன் என்கிட்ட சொல்லியிருக்கான் நீங்க அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கையை பிடிச்சு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள போகும்போதே அவளோட கிளாஸ்மேட் ஒருத்தி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டான், அவனுக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கு, அவளுமே நல்லா ரிச்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டன் தட்டிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னா வாவ் இவங்க பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காங்களே அப்படின்னு ஹீரோவை பார்த்து பல்ல காட்டிட்டு என்னதான் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் ரிச்சா இருக்கணும்ல, இந்த மாதிரி போரா இருந்தா யார் பாப்பாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிடுறா. அதுக்கு அந்த கிளாஸ்மேட் பொண்ணு சொல்றா ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னால இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி நீங்க என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் உள்ள வந்ததும் அந்த கிளாஸ்மேட் பொண்ணு சொல்றா ஏ நீங்க உட்காராத, ரிச்சா இருக்கவங்களுக்கு தனி சீட்டும் புவரா இருக்கவங்களுக்கு தனி சீட்டும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீ அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன், பிராண்டடான வாட்ச் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷோ காமிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்திருக்க வெயிட்டர்ஸ் வந்து தெரியாம அவ மேல இடிச்சிடுறாங்க.
அதுக்கு அவ உடனே அந்த வெயிட்டர்ஸ திட்ட ஆரம்பிக்கிறா. நான் இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் என்னோட பிராண்டடான ட்ரெஸ், இதை இந்த மாதிரி அழுக்கு பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோயின் உடனே அவங்க எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க தெரியாம தானே இடிச்சாங்க, அதுக்கு எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, ஃபாரின்ல இருந்து வந்துட்டு உனக்கு என்ன 2 கொம்பம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றா உனக்கு என்ன பார்த்தா போறாம அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ் சொல்றான், ஆமா உனக்கு அவளை பார்த்தா போறாம தான், நான் இப்போ பணக்காரன் ஆயிட்டேன்ல, என்னோட கேர்ள் ஃபிரெண்டா நீ இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உனக்கு ஏக்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவன் வந்துட்டு ஹீரோயினை ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகிற அளவுக்கு நீங்க ஒன்னும் கிளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிச்சான பசங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட வராங்க. ஆனா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடி மொத்த கிளாஸ்மே வந்து நின்னுட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிச் கேர்ள்ஸ் கிட்ட என்ன ஓவரா ஃபாரின் பீத்திட்டு இருந்தீங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க சைனால தானே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. அதுல எல்லாமே மேட் இன் சைனா போட்டிருக்கு. நீங்க இங்க லோக்கல்ல இருக்க சைனால தானே இந்த ட்ரெஸ் வாங்குனீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பணக்காரங்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டுக்காரன் கடுப்பாயிரான். எதுக்கு இப்ப நீ ஓவரா பேசிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் வேணா சீப்பா இருக்கலாம், ஆனா நான் கொடுக்க போறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்னு சொல்லிட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை கிஃப்ட் பண்றான். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஓவரா சீன் போட ஆரம்பிக்கிறா. பாத்தியா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு, இதை பார்த்து உனக்கு செமையா ஜெலஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ மாசா உள்ள வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காஸ்ட்லியா பிரேஸ்லெட் கொடுத்திருப்பான் இல்லையா, அதை விட காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை இவ கொடுக்கறான். பார்த்ததும் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் செமையா ஷாக் ஆயிடுறான். இது சென் ஃபேமிலியோட பிரேஸ்லெட் ஆச்சு, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நான் தான் அந்த சென் ஃபேமிலியோட சிஓ அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் இவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட வைஃபை புள்ளி பண்ணிருக்கீங்க, அதனால உன்னோட கம்பெனி கூட போட்டிருக்க எல்லா கான்ட்ராக்ட்டுமே நீ கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா அவன் செமையா ஷாக் ஆயிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு வெளில தான் வந்துட்டு இருக்கா. வெளில வந்தவ ஹீரோவோட காரை பார்த்துட்டு, வாவ் இந்த காரு செமையா இருக்கு, இது உங்களோட காரா, நீங்க உள்ள பேசினது பார்க்கும்போது எல்லா டிராமாலையும் வர மாதிரியே இருந்துச்சு, செம கெத்தா பேசிட்டீங்க, என்னோட எக்ஸோட மூக்க நல்லா உடைச்சிட்டீங்க, எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவனுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் பாட்டியே உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹீரோயினோட எக்ஸும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஹீரோயின் சொன்னா அவனோட கம்பெனியோட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்றதா சொன்னான் இல்லையா, அது இப்போ வரைக்குமே கேன்சல் ஆகல, இதுல இருந்தே நல்லா தெரியுது ஹீரோ வந்துட்டு சென் ஃபேமிலியோட சிஓ இல்லன்னு சொல்லிட்டு நேத்து ஏதோ ஒரு ஃப்ராட கூப்பிட்டு வந்துட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த சென் குரூப்பை விட பெரிய கம்பெனில இருந்து ஒரு பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, அந்த பார்ட்டில போய் கலந்துக்கிட்டு அவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி நான் இந்த சென் குரூப்பை விட நான் பெரிய ஆளாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஓ ஹீரோவோட கம்பெனியை விட பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை பாக்குற பாட்டிமாவும் நீ நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு போமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆரம்பத்துல முடியாதா சொல்றா, ஆனா பாட்டி தான் கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு ஹீரோயினுமே வந்திருக்கா. வந்தவ ஸ்ட்ரைட்டா நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இருக்கிற டெசர்ட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கு ஹீரோ உள்ள வந்தோடனே ஹீரோவை பார்த்தோன்னே இந்த எக்ஸ் உடனே ஹீரோ பார்த்துட்டு ஏ ஃப்ராடு பயலே நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வரான். ஹீரோ உடனே அவனை எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டுறான். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே பாருங்க இந்த பார்ட்டிக்கு இந்த ஃப்ராடு பையன் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், இவனை உடனடியா புடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே என்னமா சொல்லிட்டு இருக்க, இவங்க தான் மிஸ்டர் சென் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காரன் செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ சொல்றான், இன்னைக்கு தான் வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண, இதுக்கப்புறம் என்னோட கம்பெனி கூட நீ கொலாபரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டதும் அவன் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இங்க நடந்துட்டு இருக்க எந்த பிரச்சனையுமே ஹீரோனுக்கு தெரியாது. அவ அப்பதான் ஹீரோவை பார்த்துட்டு, இந்த கம்பெனி உங்களோட விட பெரிய கம்பெனி, நீங்க இங்க பிரச்சனை பண்ணா உங்களுக்கு தான் ப்ராப்ளம், வாங்க உங்களை யாராவது அடிக்கிறக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு இருக்கா. ஜோ வந்துட்டு சொல்ல வரான், ஆனா எதுவுமே கேட்காம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை இழுத்துட்டு வெளில ஓடி வந்துடுறா. வந்தவ அப்பாடா எப்படியோ உங்களை காப்பாத்திட்டேன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிட்டு இருக்கதான் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அட ஆர்வ கோளாரே, இந்த பார்ட்டியே வந்துட்டு எங்க ஃபேமிலி பார்ட்டி தான், என்னை விட பெரிய கம்பெனி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, எங்க பார்ட்டி தான், சொல்ல போனா இதுவுமே என்னோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே அட கடவுளே, இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க கூடாதா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்தது வேஸ்டா போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல தான் கட்டுறாங்க. இந்த ஜியாங்கும் அவளோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸை விட்டு போல அங்கதான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஜியாங்கோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹீரோ நல்ல பழக்கம் போல, அதனாலதான் அவ இன்னுமே இந்த ஆபீஸ்ல இருக்கா. அவ இருக்கிறதுனால அவ ஃப்ரெண்டையுமே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஆபீஸை விட்டு போக விடாம அங்கேயே வேலைக்கு வச்சிருக்கா. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவளோட ஃபைலை கொடுத்து இதெல்லாம் பார்க்க சொல்றா. ஹீரோயினுக்கு எப்படி இருந்தாலும் சரியா ஃபைல் எல்லாம் பார்க்க தெரியாது. இதனால வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்து அவன் ஹீரோயினை ஃபயர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைல் எல்லாம் செக்
பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபைலை யார் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஜியாங் சொல்றா இந்த ஃபைலை ஹீரோயின் தான் கரெக்ட் பண்ணா. எனக்கு தெரியும் அவளுக்கு டேலண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சமாவது மேல கொண்டு வரலான்னு பார்த்தேன். அவ பாத்தீங்கன்னா சரியான மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் என்னோட செக்ரட்டரி நீ தானே வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஃபைல நீ பார்க்க வேண்டிய ஃபைல் தானே, எதுக்கு நீ அவகிட்ட கொடுத்தா, பேசாம இதுக்கப்புறம் நீங்க கிளீனரா இரு, ஹீரோயின் வந்துட்டு என்னோட செக்ரட்டரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவ செமையா ஷாக் ஆயிரா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் கிளீனிங் லேடியா இருக்கணுமா, எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா இங்க பாரு நான் உன்னை ஃபயர் பண்ணாம இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க அப்பா மட்டும்தான், இதுக்கப்புறம் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேனா நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றா இங்க பாரு நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் நீ என்னோட பர்சனல் கிளீனர் மட்டும்தான், எதுக்கும் ஆபீஸ்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, நான் வேற என்ன பண்றது, அதனாலதான் வந்துட்டு நானும் ஏதோ கத்துக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ சொல்றா சரி நான் உனக்கு ஒரு வேலை தரேன், இன்னைக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத இந்த ஜியாங் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. எப்பயுமே பிசினஸ் பார்ட்டிக்கு அவங்க என்னதான் கூப்பிட்டு போவாங்க, இப்போ இவ வந்தது இவ கூட போறேன்னு சொல்றாங்களா, கண்டிப்பா வந்துட்டு அந்த பிசினஸ் பார்ட்டிக்கு நான் தான் போவேன், இந்த ஹீரோயினை நீங்க எப்படி கூப்பிட்டு போறீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போடுறா. ஹீரோயின் அங்க ஆபீஸ் ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த ஜியாங் வந்துட்டு சொல்றா இந்த மாதிரி ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்பதான் ஹீரோவோட பிஏ கால் பண்ணி சொன்னாங்க, ஹீரோவோட கால்மே வந்து போல, அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பதட்டமா ஹீரோவை பார்க்க தான் போறா. இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு அவ நைட்டு பார்ட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா. ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம 2 பேரும் பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் இல்ல அந்த பார்ட்டிக்கு நான் ஹீரோயினை தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் சொல்றா அவெல்லாம் பார்ட்டிக்கு செட் ஆக மாட்டா, அவ எங்கேயோ பயந்து ஓடிட்டா, நான் வேணா உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை கண்டுக்காம போயிடுறான். ஆபீஸை விட்டு வெளில வந்தவன் ஹீரோயின் எங்க தான் தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாய் கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா இன்னைக்கு ஃபுல்லா அவங்க வேலைக்கே வரல, நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஹீரோ அவனோட மொபைலை நோட் பண்றான். பார்த்தா அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு. அவன் அதுக்கப்புறம் அவனோட பிஏக்கு தான் கால் பண்றான். ஹீரோயினை காணோம், அவ எங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ் பக்கம் இருக்கிற எல்லா ரோட்லயுமே சுத்திட்டு இருக்கா, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவோட பிஏமே அங்க வந்துடுறான். ஹீரோயினும் ஹீரோவோட பிஏவை பாத்துறா. ஹீரோவோட பிஏ வந்துட்டு பாஸ் நான் மேடமை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எங்க பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோயின் கேக்குறா பாஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பிஏ சொல்றா நீங்க என்ன சொல்றீங்க, பாஸுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து ஹீரோமே கரெக்டா அங்க ஓடி வந்துடுறான். இவ சொல்ற நான் ரொம்ப பயந்துட்டேன், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனுமே அவனுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மொபைலை வாங்கி அவனுக்கு லொகேஷன் ஆன் பண்ணி கொடுக்கறான். இதுக்கப்புறம் நான் எங்க இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடி இருப்பா இல்லையா, அந்த டயர்ட்ல ஹீரோயின் மயக்கம் போட்டு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து ஹீரோனை தான் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஹீரோயின் காலையில கண்ணு முழிச்சோன்னா ஹீரோ வந்துட்டு அவ குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்தோன்னே இவ செமையா ஷாக் ஆயிரா. நீங்க எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா நான் நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ செமையா ஷாக் ஆயிரா. எங்க அம்மாக்கு நைட்டு வேலை இருந்திருக்கும், அதனாலதான் அவங்க வரல போல, இப்போ எங்க அம்மா வந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறி போயிருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மா நடந்து வர சவுண்ட் கேக்குது. இவ்வளவு ஹீரோ திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வேற யாருக்கிட்டே இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றேன் இங்க பாருங்க நான் எங்க அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க அப்படியே வந்துட்டு எங்க அம்மாக்கு தெரியாம வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஹீரோவை அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அவங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவ கேக்குறா அம்மா நீங்க சென் குரூப்போட சிஓ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க அம்மாவுமே நினைக்கிறக்கு என்னடி இருக்கு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ சொல்றா அம்மா அந்த மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு மருமகனா வந்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினோட அம்மா உடனே பகல் கனவு காண்றது நிறுத்து, அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, நீ சாதாரணமா அந்த ஆபீஸ்ல வேலை பண்ற ஒரு கிளீனிங் லேடி தான், இந்த மாதிரிலாம் ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தலையை தொட்டு பாக்குறாங்க. என்னடி ஏதாவது காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்கா நான் உங்களை லவ் பண்றேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா எங்க அம்மா அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஒரு நாள் பாருங்க உங்களோட கையை பிடிச்சிட்டு போய் எங்க அம்மா முன்னாடி நிக்கணும், அப்போ எங்க அம்மாவோட ரியாக்ஷன் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, நான் உங்க அம்மாவை மீட் பண்ண வரேன், உங்க அம்மாக்கு என்ன கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க
இவ செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன எங்க அம்மாவை பார்க்க வர போறீங்களா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், ஆமா உங்க அம்மாவை மீட் பண்ணி பேசணும்ல, நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதை மறந்துட்டியா? அதை பத்தி உங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ உடனே திரு முழிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை பாக்குற நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுமே எதுக்காக எங்க அம்மாக்கு இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்க நிஜமாலுமே எங்க அம்மாவை மீட் பண்ணதான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் சொல்றான், என்னோட மாமியாரை பார்க்கும்போது எப்படி வெறும் கையை வீசிட்டு வர முடியும், அதனாலதான் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, இது என்ன உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா அங்க நிறைய கிஃப்ட் இருக்கு. இவன் உடனே ஹீரோவோட கணத்தை பிடிச்சு கிள்றா. எல்லாத்தையுமே பாடி கார்ட்ஸ் பார்த்து செமையா சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே என் கண்ணத்தை இப்படி பிடிச்சு கிள்னது இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, நான் உங்க ஒய்ஃப் தானே, நான் இப்படி பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவனுமே ஆமா மேடம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் ரொம்ப பிரேவான பொண்ணு, எங்க அம்மா தவிர நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், அதனால நீங்க என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு இருக்கும் போதே லிஃப்ட் ஓபன் ஆகுது. பெல்ல ஹீரோயினோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்னுட்டு இருக்கத பார்த்து அவங்க செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுமே செமையா ஷாக் ஆயிடுறா. அவ ஹீரோவோட கணத்தை கிள்ளதோட நின்னுட்டு இருக்க. ஹீரோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறான், நான் தான் சென், உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா நான் அவங்களதான் லவ் பண்றேன், எங்களுக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா அவங்க பணக்காரங்க, அவங்களோட காரியம் முடியற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கழட்டி விட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, அம்மா அவங்க அப்படியெல்லாம் கிடையாதுமா, அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க சொல்றாங்க, இங்க பாரு ஹீரோ பெரிய பணக்காரங்க, அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் இதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல, மிஸ்டர் சென்னோட சீட் பண்ணிட்டா நான் என்னடி பண்றது, நமக்குன்னு பெரிய பேக்ரவுண்ட் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவனோட பாட்டியை கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேச வந்திருக்கான். ஹீரோவோட பாட்டி வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்றாங்க, நம்ம ரெண்டு குழந்தைகளுமே லவ் பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம தானே அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு ஹீரோயினுக்கு நிறைய டவுரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் வந்துட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஹீரோயின் சந்தோஷமா இருப்பாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பாட்டி இப்படி பேசினதும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்களுமே மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாக்கு ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங்கை கிஃப்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுக்கு இருக்கிற வீடு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஹீரோயின் பேருக்கு மாத்திட்டேன், இப்போ நீங்க என்ன நம்பலாம், நான் ஹீரோயினை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டதும் ஹீரோயின் விளையாட்டுக்கு, சரி நான் இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு உங்களை விட்டு ஓடிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அம்மா உடனே ஹீரோயினை அடிக்கிறாங்க, வாயை மூடு என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், பரவாயில்ல இந்த சொத்தெல்லாம் நீ எடுத்துட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த பெயிண்டிங் தான் வந்துட்டு இவங்க வீட்டுல மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா, இது ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கத்துல போய் பாக்குறா. அதை பார்த்தோன்னே இது ஒரிஜினல் சொல்லிட்டு இது பல பில்லியன் கணக்குல வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் இந்த பெயிண்டிங் ரொம்ப காஸ்ட்லினே தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் ஷாக்கா அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற வீட்டை விடையும் விலை மதிப்பு அதிகமானது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, உன்னோட எக்ஸ் பேங்க் கரப்ட் ஆயிட்டானாமா, அவன் நேத்து எனக்கு கால் பண்ணா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு உன்னோட போன் நம்பர் வாங்கினா, நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அவளுமே சரிடின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வெளில போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட எக்ஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வரான். அவன் சொல்றான், எனக்கு இப்பதான் உன்னோட அருமை என்ன நல்லாவே தெரியுது, நான் பேங்க் கரப்ட் ஆனதும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அடிச்சு வாய மூடு, அவன் உன்னை கழட்டி விட்டதும் இப்போ என்கிட்ட வந்திருக்க, நான் உன்னோட கெரியருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பேன், நீ ரிச் ஆனதும் என்ன கழட்டி விட்டுட்ட, உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு எவ்வளவு ஆட்டம் ஆடின, இப்போ நீ பேங்க் கரப்ட் ஆனதும் அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம இந்த மாசமே கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவனோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, ஜென் குரூப்போட சிஇஓ தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இவன் நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோ வந்துட்டு சும்மா தான் இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு நினைச்சுக்கிறான். நான் அவன் பெரிய பணக்காரன்ல, இந்த மாதிரி ஏழை பொண்ணை எப்படி மேரேஜ் பண்ணிக்குவான் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இவன் வந்துட்டு ஹீரோயினை இப்ப கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நான் சொல்றதை நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணலாம், நான் சொல்ற ரூமை நீங்க புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவன் கிட்ட, பாத்தியா நாங்க ரெண்டு ஒரே ரூம்ல இருக்க போறோம், இப்பயாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த முட்டா பையன் அப்பயுமே நம்ப மாட்டேங்கிறான். அவன் சொல்றான், நீ அவங்களோட ஒய்ஃபா இருந்தா எதுக்கு நீங்க ஹோட்டல்ல போய் ஒன்னா இருக்கணும், அப்போ இது கண்டிப்பா வந்துட்டு போயாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவனை எட்டி ஒரு உதைக்கிறான். அவன் கீழே விழுந்துடுறான். ஹீரோ வந்துட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு
என்னோட ஒய்ஃப் பக்கம் இதுக்கப்புறம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாது, என் ஒய்ஃபை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண உனக்கு ஒண்ணு பதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் தான் சொன்னேன்லடா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு, இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், இவங்க கூட நான் ஹோட்டல் ரூம்ல போய் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா. இவ இப்படி சொல்றதை கேட்டோன்னே ஹீரோமே ஷாக் ஆகி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காருக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே எம்பாரசிங்கா ஃபீல் பண்றா. அவன் முன்னாடி தைரியமா பேசிட்டா. இப்போ ஹீரோவை ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கோமே, ஹீரோ என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், சரி நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போலாமா, நம்ம ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, ஐயோ அவன் சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான், அவனை சமாளிக்க தானே அப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், ஆனா இந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே, நம்ம ரெண்டு ஏன் இன்னைக்கு நைட்டு ஹோட்டல் ரூம்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதும் ஹீரோயின் வெக்கப்பட்டு கண்ணை மூடி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.